அமுதக்கடல் உனக்குத்தான், ஆறாமழை உனக்குத்தான், நீங்கா நிழல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தானே. பொருந்திப்போ நீ தோளோடு, மடியில் ஊஞ்சல்லாடு, என் பார்வை உன்னோடு, ஓம் பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம். கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது. ஹாய், வணக்கம் அம்மா. அம்மாண்ட பேர் என்ன? தங்கம் வந்து எல்லாரும் செல்லமாக கூப்பிடுவாங்க, அப்படித்தானே? ரைட். இன்றைக்கு தங்கம் அம்மாவுக்கு என்ன விசேஷம்? பிறந்த நாள். கையோடுங்க. இன்றைக்கு ஒரு 70வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க, அப்படித்தானே? ரைட். நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் இவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு அம்மாண்ட 70வது பர்த்டே என்று சொல்லி ஒருத்தங்க உங்களை சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்துறதுக்காக வந்து எங்களை இங்கே அனுப்பியிருக்கிறாங்க. முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் தங்கம் அம்மாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இப்போ அம்மா தான் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க. அம்மாக்காக நிறைய கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ அம்மா தான் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம். அதாவது உங்களை சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி இன்ப அதிர்ச்சி கொடுக்கறதுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் யார் உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்கன்ட்டு இப்போ நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். யார் அனுப்பியிருப்பாங்க அம்மாவுக்கு? தீபா பேத்தி. ஆஹா, முதலாக சொல்லியிருக்கிறீங்க இங்கே நிற்கிறவங்கள. இல்லை, அவங்க அனுப்பல. வேறு யாராவது? லதா பேர பிள்ளைகள் மருமகன் எங்கே இருக்கிறாங்க? அவங்க ஜெர்மனியில். இல்லையே, தீபா பேத்தியும் மாற்றிட்டாங்க தங்கம் அம்மாவை. லதா மகளா? மகள் மருமகன் பேர பிள்ளைகளும் ஏமாத்திட்டாங்க. வேற யாராக இருக்கும்? தம்பி எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க அவங்க? ஜெர்மனியில. இல்லை இல்லை. சரி, அம்மாக்காக வந்து ஃபர்ஸ்டா வந்து ஒரு குபேரன் சிலையை வந்து அனுப்பியிருக்கிறாங்க. அம்மா மென்மேலும் காலம் 70 ஆண்டுகளை கலந்துட்டீங்க. மென்மேலும் காலம் வாழ்ந்து 100 ஆண்டு வாழ வேணும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி குபேரனை சும்மா அனுப்பல. உங்களுக்காக வந்து 70,000 ரூபாய் காசு பெறுமதியோட வெத்தில பாக்கு எல்லாம் வச்சு செல்வம் ஓங்க வேணும் என்று சொல்லி அம்மாவை வாழ்த்தி ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அம்மா.
ரைட். முதலாவது கிஃப்டை வந்து இப்போ வந்து அம்மாவுக்கு தந்தாச்சு. யார் அனுப்பியிருப்பாங்க? மகளும் மருமகனும் பேரப்பிள்ளைகளும் இல்லையே, விளங்கல. இல்லை, 2 பேரும் அனுப்பல. வேறு யாராவது வேறு யாக்கள் இல்லையா உங்களுக்கு? தங்கச்சி பரமேஸ்வரி. ஆஹா, புது பேர் ஒன்று வருது. எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. இல்லை, மகள்லாம் உங்களுக்கு பேத்தியா மூலம் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை. சரி, அடுத்ததா வந்து உங்களுக்காக வந்து ஒரு கிஃப்ட் பேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. இந்த கிஃப்ட் பேக்கை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதில் ஹாப்பி பர்த்டே டு யூ என்று போட்டு உங்களை வாழ்த்தி ஒரு கிஃப்ட் பேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அதை எடுங்க வழியால். ரைட். என்ன அனுப்பியிருக்காங்க? ஒரு அழகான சாரி ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அதோட சேர்ந்து இந்த சர்ப்ரைஸ் செஞ்சவங்க எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. உங்களோட அன்பு கணவன் அவங்கள வந்து இந்த ஹாப்பி பர்த்டே என்ற ஒரு டெக்கை வந்து போட்டு விட சொல்லி ஆசைப்படுறாங்க. அதை அப்படி அம்மா போட்டு விடுங்க. ஹாப்பி பர்த்டே என்று ஒரு அன்பு கணவன் உங்களோட தூண், என்ன ஒரு வலது தூண். அவங்க வந்து ரைட், உங்களோட அன்பு கணவன் ஹாப்பி பர்த்டே என்ற ஒரு டேக்கை வந்து உங்களுக்காக அணிந்திருக்கிறாங்க. வணக்கம் ஐயா. ரைட். அடுத்ததாக வந்து இன்னொரு கிஃப்ட்டும் அனுப்பியிருக்கிறாங்க. அம்மாக்காக இன்னொரு அழகான சாரியும் அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அம்மா. ரைட். 70வது பர்த்டே சிறப்பாக போய்கொண்டிருக்குது, அப்படித்தானே? ரைட். யார் அனுப்பியிருப்பாங்க? மகள்லாம் அனுப்பி பேத்தி செய்கிறாங்க, அப்படியா? இல்லை, வேற யாராவது? வேற விது வினோத். விது வினோத் பேர பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க? ஜெர்மனியில். இல்லை, இது நிறைய பேர் சேர்ந்து செஞ்சிருக்கிறாங்க போல இருக்கு. என்ற யாராக இருக்கு? அம்மாக்கு எத்தனை பிள்ளைகள்? 3 பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும். அதாவது 2 பொம்பளை பிள்ளை இங்கே இருக்கிறாங்க, ஒரு ஆம்பளை பிள்ளையும் இங்கேயே இருக்கிறாங்க, அப்படித்தானே? ஒரு பொம்பளை பிள்ளை தான் வெளியால் இருக்கிறாங்க. அதைத்தான் சொன்னீங்க, லதா அக்காண்டு, அப்படித்தானே? ஆனால் அவங்க ஏமாத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை வந்து 70வது பேர்த்துக்கு அவங்க அனுப்பல. எல்லாரும் சந்தோஷமா செஞ்சிருக்கிறாங்க. சரி பாப்போம். அடுத்ததாக வந்து அம்மாவை வாழ்த்தி 70வது ஹாப்பி பர்த்டே நல்லம்மாண்டு போட்டு உங்களை வாழ்த்தி உங்களோட படம் அழகான ஃபோட்டோ எல்லாம் போட்டு ஒரு அழகான ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அம்மா. அதோட சேர்த்து உங்களுக்காக வந்து ஒரு அழகான கிஃப்ட் பாக்ஸும் அனுப்பியிருக்கிறாங்க. அதை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னண்டு. ஓகே, வாழ்த்துக்கள் அம்மா. அதை ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணி பாருங்க என்னண்டு. ஆஹா, அதுலேயும் படமெல்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தேத்தனி குடிக்கும்போது உங்களையும் உங்களோட கணவனையும் ஞாபகப்படுத்தி நடுவேலும் காலையில் மாலையில் மதியம் தேத்தனி குடிக்க சொல்லி ஒரு அழகான மக்கொண்டு உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? மகள் பேத்தி. இல்லை என்று சொல்லிவிட்டேன், அவங்க அனுப்பவில்லை. வேறு யாராவது? மகன். என்ன பேர் மகனுக்கு? சுகந்தன். எங்கே இருக்கிறாங்க? உங்களோட இங்கே இருக்கிறாங்க? இல்லை. சரி, அடுத்ததா உங்களை வாழ்த்தி உங்களுக்காக வந்து 70வது பர்த்டே என்றபடியால் வந்து உங்களுக்காக 70ஆம் நம்பர் இலக்கமுடைய
ஒரு அழகான கேக் ஒன்று உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. அம்மாக்காக வந்து ஒரு அழகான 70வது இலக்க கேக்கை வந்து உங்களுக்காக அன்பளிப்பு செஞ்சுருக்காங்க உங்களோட 70வது பர்த்டேக்காக. இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? பழையபடி சொல்லக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து தானண்டு. ஒருத்தங்க தான் செஞ்சுருக்காங்க. ரெண்டா யாராக இருக்கு? மூத்த மகள் லதா. உறுதியாக சொல்கிறீங்களா? என்ன ஃபீல் பண்ணி சொல்கிறீங்க? உங்களோட மனசில் வந்து என்னத்தை டச் பண்ணுது உங்களுக்கு? அவங்க தான் செஞ்சுருப்பாங்க. ஆஹா, திருப்பியும் பார்த்தீங்களா? மகளை சொன்னீங்க, நான் கேட்டேன் உங்களோட மகளுக்கு. இப்போ மகளை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னண்டு? ஆ கொஞ்சம் பிளத்தா கதைக்கும் விளங்கல. 70வது பர்த்டே வந்து செய்யணும்னு உங்களோட மூத்த மகள்லாம் நின்றவா. அப்போ மற்றவங்க ஒரு தடவை நினைக்கல. அதுதான், அதாவது உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக, உங்களை ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கறதுக்காக அப்படி சொல்லி கூட்டிக்கொண்டு வந்தாங்க. ரைட். அடுத்ததாக வந்து உங்களுக்காக வந்து ஒரு அழகான ஒரு பெரிய ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ஃப்ரேமை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அதில் என்ன இருக்குண்டு. வாழ்த்துக்கள். அப்பா உடைச்சு கொடுங்க. ரைட். 70வது ஹாப்பி பர்த்டே என்று போட்டு உங்களுக்காக வந்து உங்களோட ஃபோட்டோ, உங்களோட அன்பு கணவன் ஃபோட்டோ, அதாவது உங்களோட பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உங்களோட மகள் மேர், அடுத்த மகள், மகன் மேர், எல்லாட்ட குடும்ப படமும் போட்டு ஒரு அழகான பெரிய ஃப்ரேம் ஒன்று உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. ரைட். இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை பார்த்தாவது சொல்லுங்கள் பார்ப்போம் யார் இந்த சர்ப்ரைஸை உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்கன்ட்டு. எல்லா பேர பிள்ளைகளும், மகள் மேரும், தம்பி மேர், அண்ணாக்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. சரி, யாராக இருந்தாலும் இப்போ வந்து நாங்கள் அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேக்கை கட் பண்ணி 70வது பர்த்டேயை அம்மாக்காக கொண்டாடுவோம். ஃபர்ஸ்ட்டை கொண்டாடிட்டு தொடர்ந்து பார்ப்போம் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை வந்து யார் அனுப்பியிருப்பாங்கன்ட்டு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. Right, ayah titi. Right, Amma titi dengan ayah. சரி, இப்போ வந்து அம்மாவுக்காக நாங்கள் அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேக்கும் கட் பண்ணிட்டோம், எல்லா கிஃப்ட்டும் தந்துட்டோம். இந்த எல்லா கிஃப்டையும் பார்க்க அம்மாவுக்கு ஒரு ஊகம், அதாவது ஒரு கெஸ்ஸிங் வந்திருக்குன்னு தானே. ஸோ நீங்கள் கடைசியாக சொல்லுங்கள் பார்ப்போம் யார் இந்த கிஃப்டை அனுப்பியிருப்பாங்கன்னு. மகள்லான். ஏன் அவங்க வெளிநாட்டில் இருக்கிறபடியே மகளை தான் சொல்கிறீங்க, அப்படி தானே? இல்லை இல்லை, பார்த்தீங்களா பக்கத்திலேயே நிற்கிறாங்க உங்களோட தூண் மாதிரி. உங்களோட வாழ்க்கையில் என்ன சிரிக்கிறீங்க? உண்மையா தான், அவங்க தான் இந்த சாரியை வந்து உங்களுக்காக வழங்கியிருக்கிறாங்க. அப்பா தர்மரத்னம். எதிர்பார்த்தீங்களா? இல்லையே, இங்கே பெரிய லிஸ்ட் வந்திருக்கு எனக்கு. ரைட். ஃபர்ஸ்ட் கிஃப்டை வந்து அப்பா வழங்கியிருக்கிறாங்க. ஒரு அழகான பிங்க் கலர் சாரியை வந்து அம்மாக்காக. இல்லை இல்லை, அப்படி இல்லை. அவர் 70வது பர்த்டேக்காக உங்களோட
ரைட் 70வது பர்த்டேக்காக உங்களுக்காக வந்து ஒரு அழகான சாரியை வந்து உங்களோட அன்பு கணவன் அவங்க தான் தர்மரத்தினம் அவங்க ஐயா வழங்கியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து இந்த கேக்கை வந்து இந்த 70வது நம்பர் கேக்கை வந்து விது வினோத் ஜெர்மனியில் இருக்கிறவங்க பேரப்பிள்ளைகள் அவங்களோட சேர்ந்து தீபா, நிஷா, லக்ஷா, மதன், நிலக்ஷன் இங்கே இருக்கிற பேரப்பிள்ளைகள் அவங்க தான் இந்த கேக்கை வந்து வழங்கியிருக்கிறாங்க. இந்த காசு அதாவது 70,000 ரூபா காசு குபேரன் சிலையோட உங்களுக்காக அந்த தட்டத்தில் வந்து விதுவும் வினோத்தும் உங்களோட பேரப்பிள்ளை ஜெர்மனியில் இருக்கிறவங்க அவங்க அந்த கிஃப்டை வழங்கியிருக்கிறாங்க. உங்களுக்காக வந்து ஒரு அழகான ஃப்ரேம், இந்த பெரிய ஃப்ரேம், அந்த பெரிய ஃப்ரேமை வந்து உங்களுக்காக மகள், மருமகன், பேரப்பிள்ளைகள் அதாவது வந்து லதா, குமார், விது, வினோத் அவங்களோட சேர்ந்து அப்பன் குடும்பமும் ரூபன் அண்ணா குடும்பமும் அவங்க வந்து இந்த அழகான பெரிய ஃப்ரேமை வந்து அம்மாக்காக வழங்கியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து சாரி, இன்னொரு சாரி ஒன்று அழகான சாரி ஒன்று அம்மாக்காக வழங்கியிருக்கிறாங்க. சுகந்தன் மகன் மற்றும் பேரப்பிள்ளைகள் தீபா, நிஷா அவங்க தான் இந்த சாரியை அடுத்த சாரியை வந்து வழங்கியிருக்கிறாங்க. அதோடு சேர்த்து ஒரு அழகான டீ கப் அம்மாக்காக அந்த டீ மக்கும் அதோடு சேர்ந்து ஒரு சின்ன ஃப்ரேமும் உங்களுக்காக வந்து உங்களோட மகன் சுகந்தன் அவங்க வந்து இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை வந்து உங்களுக்காக வழங்கியிருக்கிறாங்க. இது எல்லாம் எங்களோட கதைச்சி ஆர்கனைஸ் பண்ணி எங்களை அரேஞ்ச் பண்ணி அம்மாவை போய் சந்தோஷப்படுத்த சொல்லி சொன்னது வந்து உங்களோட மூத்த மகள் லதா அவங்களோட சேர்ந்து அவங்களோட ஹஸ்பண்ட் குமார் மருமகன் அவங்களோட சேர்ந்து விது, வினோத் உங்களோட பேரப்பிள்ளைகள் ஜெர்மனியில் இருக்கிறாங்க. அவங்க தான் உங்களுக்காக வந்து எங்களோட கதைச்சி இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை வந்து அம்மாக்காக வழங்கியிருக்கிறாங்க. எதிர்பார்த்தீங்களா அம்மா? எதிர்பார்க்காம ஒரு இன்ப அதிர்ச்சியை வந்து அம்மாக்காக கொடுத்துருக்குறாங்க. ஹாப்பியா? என்ன சொல்ல போகிறீங்க? இவ்வளோ கிஃப்டே அனுப்பினவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியைத்தான் சொல்கிறீங்க. ஓகே, இதே மாதிரி எல்லோரும் உங்களோட சந்தோஷமாக நீண்ட காலம் வாழ வேணும் என்று சொல்லி எங்கள் எம்கே சார்பாகவும் வாழ்த்தி, உண்மையில உங்களை வாழ்த்துறதுக்கு வந்து எனக்கு வயசு காணாது என்றாலும் உங்களை வாழ்த்தி அனுப்பினவங்க சார்பாக வந்து உங்களை வாழ்த்தி இப்படியே சந்தோஷமாக இருவரும் உங்கள் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், உங்களோட மகன்மார் எல்லாரோடையும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி மீண்டும் வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் அம்மாக்கு இனிய 70வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இதோடு சேர்ந்து உங்களோட ஜெர்மனியில் இருக்கிற உங்களோட பேரப்பிள்ளைகள் வந்து அம்மம்மாவை வாழ்த்தி ஒரு வாழ்த்து செய்தி ஒன்று வாய்ஸ் மெசேஜை அனுப்பியிருக்கிறாங்க. அதை வந்து உங்களோட மூத்த மகள் ஆசைப்பட்டாங்க. அதை வந்து இந்த வீடியோவில் போட்டு உங்களுக்கு காட்ட சொல்லி நாங்கள் ஓகே, அது மெசேஜ் அம்மா. அவங்க உங்களோட பேருந்து கால் பண்ணி கதைப்பாங்க. உங்களை வாழ்த்தி இருக்கிறாங்க, அதாவது விதுவும் வினோத்தும் உங்களை வாழ்த்தி உங்களுக்காக ஒரு வாழ்த்து செய்தி ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க ஜெர்மனியிலேருந்து. சந்தோஷம்தானே? ஓகே, நன்றி அம்மா.